வணக்கம். ஃபைனான்ஷியல் பபிள்ஸ் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு சொத்தோட விலை திடீர்னு ராக்கெட் மாதிரி வேலை போயிட்டு அதே வேகத்துல டமால்னு கீழே விழும். இது பல பேரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தும். ஆனா இந்த குமிழிகள் நிஜமாவே ஏன் உருவாகுது? இன்னைக்கு அதை பத்தி நாம யாரும் யோசிக்காத ஒரு கோணத்துல பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இந்த நம்பரை பாருங்களேன். $8 ட்ரில்லியன். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. ஆமாங்க, 2008ல வந்த ஹவுசிங் பபிள்னால மட்டும் இவ்ளோ பெரிய செல்வம் காத்துல கரைஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி 2000ல வந்த .com பபிள், அதுவும் பல ட்ரில்லியன் டாலர்களை காலி செஞ்சது. இதெல்லாம் வெறும் எண்கள் இல்ல, கோடிக்கணக்கான மக்களோட சேமிப்பு, அவங்களோட கனவுகள் எல்லாமே தான். இப்படி நடந்ததும் நம்ம எல்லாரும் சொல்ற முதல் காரணம் என்ன? மனுஷனோட பேராசைதான். ஆனா உண்மையிலே காரணம் அது ஒண்ணுதானா, இல்ல அதுக்கு பின்னால நாம கவனிக்க தவறுன பெரிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திறவுகோலா இருக்க போகுது. ஆமா, பேராசைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அது முழு உண்மையும் கிடையாதுங்க. பிரச்சனையை அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம்னா அதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடங்களை மிஸ் பண்ணிடுவோம். இந்த மேற்கோள் ரொம்பவே முக்கியம். அதாவது அந்த பபிள் உள்ள இருக்கும்போது மக்கள் எடுத்த முடிவுகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சரியானது. யாருமே நான் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு எதையும் செய்யல, இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஷேரையோ இல்ல சொத்தையோ யாராவது ஒருத்தர் ஓன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ இது ஒரு பபிள்னு நீங்க சொன்னா அதை வச்சிருக்கிறவங்கள பார்த்து நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்ற மாதிரி தானே. அதனாலதான் பபிள் இருக்கிறப்பவே அதை பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போதான் நம்ம இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம். அசல் பிரச்சனை என்ன தெரியுமா? மார்க்கெட்ல இதுதான் சரியான விலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா பல புத்திசாலிங்க ஆனா வேற வேற நோக்கத்தோட அவங்க ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் மொத்த குழப்பத்துக்கும் காரணம். உதாரணத்துக்கு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கூகுள் ஸ்டாக்குக்கு எவ்வளவு விலை கொடுக்கலாம்? இதுக்கு ஒரு பதில் கிடையாது. நீங்க யாருங்கிறத பொறுத்து உங்க பதில் மாறும். இப்ப பாருங்க, நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க? கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு டே ட்ரேடர்னா அடுத்த சில மணி நேரத்துல இந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அவ்வளோதான் உங்க கவனம். பாத்தீங்களா, 2 பேரும் வேற வேற கேம் ஆடிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே விலை ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாவும் இன்னொருத்தருக்கு சுத்த பைத்தியக்காரத்தனமாவும் தெரியலாம். 2 பேருமே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற கேம்ல இருக்காங்க. ஓகே, அப்போ இப்படி வேற வேற கேம் ஆடுறவங்க ஒரே இடத்துல, அதாவது மார்க்கெட்ல சந்திக்கும் போது என்ன நடக்கும்? அங்கதான் பபிள்ஸ்க்கான விதை விழ ஆரம்பிக்குது. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா நம்ம பபுள்னு சொன்னதும் என்ன நினைப்போம்? விலையெல்லாம் கண்டபடி ஏறுதுன்னு நினைப்போம். ஆனா அது உண்மையல்ல. அது வெறும் ஒரு அறிகுறி தான். அந்த விலை ஏறுறதுக்கு பின்னால அதை விட ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த உண்மையான மாற்றம் என்ன தெரியுமா? ஒரு பபுள்னா என்ன தெரியுமா? மார்க்கெட்டோட கவனம் லாங் டேர்ம்ல இருந்து ஷார்ட் டேர்முக்கு மாறுதான். ஒரு ஸ்டாக்கோட விலை வேகமா ஏற ஆரம்பிக்கும் போது சட்டுன்னு காசு பார்த்துடலான்னு நினைக்கிறேன் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் உள்ள வருவாங்க. போக போக அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகி மார்க்கெட்டே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். நீண்டகால முதலீட்டாளர்கள் சைட்ல போயிடுவாங்க. இது வெறும் தியரி இல்லைங்க, இதுக்கு ஆதாரம் இருக்கு. 1999ல .com பபிள் உச்சத்தில் இருந்தப்போ ஒரு சராசரி மியூச்சுவல் ஃபண்டோட டர்ன் ஓவர் ரேட் 120%. அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்க வாங்குற பங்குகளை சராசரியா ஒரு 8 மாசம் கூட கையில வச்சுக்கல. கேம் எவ்வளவு ஃபாஸ்டா மாறிடுச்சுன்னு பாருங்க. இதே கதை தான் ஹவுசிங் பபிள்லயும் நடந்தது. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வீட்டை வாங்கி விற்கிறத ஃபிளிப்பிங்னு சொல்லுவாங்க. 2000ல இருந்து 2004க்குள்ள இந்த மாதிரி ஃபிளிப்பிங் பண்றது 5 மடங்கு அதிகமாச்சு. நினைச்சு பாருங்க. அவங்க நோக்கம்லாம் அந்த வீட்ல குடியேறணும்னு இல்ல, கொஞ்ச மாசத்துல நல்ல லாபத்துக்கு தள்ளி விடணும். அவங்களோட டைம் ஹொரைசன், அதாவது காலவரம்பு ரொம்ப ரொம்ப சின்னது. சரி, இப்பதான் நம்ம ரொம்ப அபாயகரமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த ஷார்ட் டேர்ம் கேமும் லாங் டேர்ம் கேமும் ஒன்னோட ஒன்னு மோதும் போதுதான் பெரிய சேதமே நடக்குது. உதாரணத்துக்கு 1999ல சிஸ்கோ கம்பெனி எடுத்துப்போம். அதோட ஸ்டாக் பிரைஸ் ஒரே வருஷத்துல 300% ஏறிச்சு. மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா? $600 பில்லியன். அந்த வேல்யூவேஷனை வச்சு கணக்கு போட்டா அந்த கம்பெனி அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரத்தையே தாண்டி வளரணும். இது எந்த லாஜிக்குமே இல்லாத ஒரு கணக்கு இல்லையா? இங்கதான் அசல் பாயிண்டே இருக்கு. அந்த $600 பில்லியன் வேல்யூவேஷன் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கு ஓகே, ஆனா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அடேப்பா எல்லாரும் வாங்குறாங்களே, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அப்பதான் 2 கேமும் ஒன்னோட ஒன்னு குருட்டுத்தனமா மோதிக்குது. இந்த ஒரு மனநிலை தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்ம பலருக்கும் இந்த மாதிரி தோணி இருக்கும் இல்லையா? ஃபோமோன்னு சொல்லுவாங்களே, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்.
இதுதான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரை அவரோட சொந்த கேமை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு ஷார்ட் டேர்ம் கேம்ல குதிக்க வைக்குது. முடிவு பெரிய நஷ்டம்தான். ஓகே, இவ்வளோ நேரம் நாம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி, இதிலிருந்து நாம தப்பிக்க என்ன வழி? நமக்கான பாதுகாப்பு என்ன? வழி ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். நம்பர் 1, முதல்ல நீங்க என்ன கேம் ஆடுறீங்கன்னு உங்களுக்குள்ள தெளிவா ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல 6 மாசத்துக்கு ட்ரேட் பண்றீங்களா? நம்பர் 2, உங்க கேமுக்கு சம்பந்தமில்லாத மத்தவங்களோட ஆட்டத்தையும் மார்க்கெட்டோட தினசரி சத்தத்தையும் காதிலே வாங்கிக்காதீங்க. இக்னோர் பண்ணிடுங்க. இந்த அனாலிசிஸ் எழுதின ஆத்தர் தனக்காகவே ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருக்கார். அது இதுதான். இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருந்தா அடுத்த மாசம் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா இல்ல இன்னைக்கு டிவில என்ன நியூஸ் போடுறாங்கங்கிற எந்த ஒரு சத்தமும் உங்க கேமை பாதிக்கவே பாதிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல எல்லாரும் ஒரே கேம் ஆடல. அதனால அடுத்த முறை மார்க்கெட்ல ஒரு பெரிய பரபரப்பை பார்க்கும்போது உடனே நில்லுங்க. உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது நான் ஆடுற கேமோட சம்பந்தப்பட்டதா? இந்த ஒரு கேள்வி உங்களை பல பெரிய தப்புகள்ல இருந்து காப்பாத்தும். அப்ப சொல்லுங்க, நீங்க என்ன கேம் ஆடுறீங்க? யோசிச்சு பாருங்க.